ஒவ்வொரு மாதமும் ரங்கனுக்கு திருவிழாதான். ஒவ்வொரு மாதத்திலும் அழகாக திருவிழாவை கொண்டாடி உற்சவத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோவில் நிர்வாகம். இது அனைத்தையும் வடிவமைத்து கொடுத்தவர் ராமானுஜர். உற்சவ காலங்கள் என்று வந்தாலே திருவரங்கத்தில் கொண்டாட்டம் தான். சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் என்று பாராட்டப்படுகின்ற 10 நாள் உற்சவம். இதனை விருப்பன் உடையார் என்பவர் நடத்தி வைத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. இதில் பிரம்மோற்சவம் என்று பாராட்டப்படுகின்ற இந்த விருப்பன் திருநாளில் சித்திரை தேர் அமைந்திருப்பது பெருமைக்கு உரியது. வைகாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் வசந்தோற்சவம், ஆனி மாதத்தை எடுத்துக்கொண்டால் திருமஞ்சனம். ஒவ்வொரு நாளும் யானை மீது தங்க குடத்தில் காவிரியிலே இருந்து அம்மா மண்டபம் துறையிலே இருந்து நீரானது இந்த திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்படும். இந்த காலகட்டங்களில் திருக்கோவிலில் மராமத்து பணிகள் நடைபெறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். பெரிய பெருமாளுக்கோ இக்காலத்தில் தைலக்காப்பு சார்த்தப்பட்டிருக்குமாம். இதற்கு மறுநாள் திருப்பாவாடை தளிகை என்ற நாள் கொண்டாடப்படுகின்றது. பலாச்சுளை, தேங்காய், மாங்காய், நெய், வாழை அனைத்துமாக இங்கே படைப்பார்களாம். இதோ ரெங்கா ரெங்கா என்ற ஒலியோடு பரமபத வாயிலை மிக நெருங்கி கொண்டிருக்கின்றான் நம்பெருமான். அந்த நம்பெருமானோடு நாமும் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இதோ உங்கள் அருமையான கண்களுக்கு பக்கத்திலே எவ்வெருமான் வந்து விட்டான். பரமபத வாயிலுக்கு முன்பு வந்து நின்று விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம்